திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். உலக தமிழர் போற்றிடும் தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்சீரளவாய் எனப்படும் திருச்செந்தூர் ஆன்மீக தலங்களுக்குள் புகழ் பெற்றது. ஆண்டுதோறும் இங்கு நடைபெறும் பல்வேறு திருவிழாக்கள். இதில் முருகப்பெருமானின் தைப்பூச திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசம் நாளில் விரதமிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் பாத யாத்திரையாக நடந்து வந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்துவர். இதனை அடுத்து இந்த ஆண்டிற்கான தைப்பூச திருவிழா இன்று நடைபெறுவதை ஒட்டி இன்று அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட பூஜையும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்று வந்தது. இன்று அதிகாலை முதல் பக்தர்கள் 100 ரூபாய் மற்றும் பொது தரிசன வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர். இவ்விழாவிற்கு வருகை தரும் பக்தர்களின் அடிப்படை வசதிக்காக 24 மணி நேரமும் குழாய்கள் மூலம் 5 லட்சம் லிட்டர் தண்ணீரானது சுகாதாரமான முறையில் விநியோகம் செய்யப்பட்டு பக்தர்களின் தாகத்தினை கோவில் நிர்வாகம் பூர்த்தி செய்து வருகிறது. மேலும் கழிவறை மற்றும் முதல் உதவி சிகிச்சை மையத்துடன் கூடுதலாக 2 மருத்துவ முகாம்கள் கோவில் வளாக பகுதியில் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு தேவையான அனைத்து போதுமான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. கடற்கரையில் புனித நீராடும் பக்தர்கள் பாதுகாப்பிற்காக கடல் பாதுகாப்பு குழுவினரும் மீட்பு குழுவினரும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். கோவில் வளாகம், கடற்கரை பகுதி மற்றும் கோவிலுக்கு செல்லும் முக்கிய சாலை பகுதிகளிலும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தைப்பூச திருவிழாவான இன்று முருகப்பெருமானை தரிசனம் செய்திட பக்தர்கள் ஆர்வமுடன் நேற்று முதல் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் எந்த ஒரு சிரமமும் இன்றி எளிமையான முறையில் தரிசனம் செய்வதற்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு என்று திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி என 2 மார்க்கத்தின் வழியாக வரும் பாத யாத்திரை பக்தர்களுக்கு என்று மஞ்சள், பச்சை வண்ணங்கள் கொண்டு கையில் டாப் செய்யப்பட்டு பாத யாத்திரை பக்தர்கள் அடையாளம் கண்ட பின்னரே கோவிலில் தனி வரிசையில் சென்று முருகனை வழிபாடு செய்ய கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. அதிகப்படியான பக்தர்கள் தற்பொழுது திருச்செந்தூர் நோக்கி வருகை தந்துள்ளதால் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கோவில் நிர்வாகம் சார்பில் கோவில் வளாக பகுதிகள் முழுவதிலும் 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது திருச்செந்தூர் பகுதி முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிறைந்து உள்ளதால் திருச்செந்தூர் முழுவதும் விழா கோலம் பூண்டு காணப்பட்டு வருகிறது. சாமி 10 ஆண்டுக்கு முன்னால கும்பகோணத்தில் இந்த வீடியோ ரெடிமேடா செஞ்சு வச்சிருந்தாங்க. அது எனக்கு மனசுக்கு ஒத்துக்கல. அதனால நீங்க கொடுக்குற படத்தை வச்சு நான் சொல்லுவேன். இங்க இருக்க திருச்செந்தூர்ல சண்முகநாதர் இருக்காரு, அவருடைய உருவச்சிலை தான் இது. வள்ளி தெய்வானையோடு அவர் இருக்கிறாரு. வள்ளி தெய்வானை இல்லாம வேணும் அப்படின்னு செஞ்சு, ஏன்னா யாத்திரைக்கு செல்லும் போது வள்ளி தெய்வானை இருக்கக்கூடாத நோக்கத்துடன் வள்ளி தெய்வானை இல்லாம அங்க அதை, ஆனா இது திருச்செந்தூருடைய சண்முகநாதரும் இதுவும் ஒண்ணுதான். ஊத்துமலையில இருந்து வரணும் சாமி பாத யாத்திரையா. தைப்பூசத்துக்கு பக்தர்கள் எல்லாம் கூடி வருவோம். 20 ஆண்டா வரும். 20 ஆண்டா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இந்த முருகன் தீர்த்து வைப்பார் நம்பிக்கையில நாங்க வாரோம். ஆனா தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா குறைகளையும் தீர்த்து நல்ல நிம்மதியை கொடுக்குறாரு, வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. திருச்செந்தூர் முருகனை நம்புறவங்க யாரும் வீண் போனதில்லை. சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. சோதனைகள் இது வரும். அந்த சோதனையெல்லாம் தாங்கிக்கூடிய சக்தி அந்த முருகன் தான் கொடுப்பார். அதை தாங்கிக்கிட்டா அவர் எல்லா பாக்கியத்தையும் நமக்கு வழங்குவார். குட் மார்னிங், என் பேர் செல்வகுமார். நான் பாண்டிச்சேரியில வந்திருக்கேன். ஸோ இந்த வருஷம் எனக்கு முதல் வருஷம் நான் மாலை போட்டு வந்திருக்கேன். இது மாதிரி நாங்கள் மாலை போடாமல் வந்திருக்கோம் நிறைய வாட்டி. இப்போ சாமி தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நான் 2 டைம்ஸ் பார்த்தேன். நைட்டும் நாங்கள் ஸ்பெஷல் தரிசனத்தை பார்த்தோம். இப்போ மறுபடியும் 4 மணி தரிசனத்துக்கு 1 மணிக்கு மேலே இருந்து கியூ ஸ்டார்ட் பண்ணி இப்போ போய் சாமி பார்த்துட்டு 5:30 மணிக்கு வந்திருக்கோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப திருப்தியாக இருக்குது. திருச்செந்தூர் வந்ததே ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு. நிறையா தடங்கள் வந்தாலும் நடக்கும்போது இப்போ தடங்கள்லாம் எங்களுக்கு மறந்து போச்சு. இந்த சாமி முகத்தை பார்க்கும்போது அந்த ஒரு நொடியில் எல்லாமே கஷ்டங்கள் மாறி ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. நான் வருஷம் நடந்து வரணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. முனீஸ்வரன், ஆலவரம், சிமுப்பேட்டி, கமலாப்பட்டி சேர்ந்த நாங்கள் இத்தனை வருஷம்
வாரம் 29 வருஷமா 150 பேர் பக்தர்கள் வரோம். தரிசனம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா குளிக்க செய்ய எல்லா வசதி இருக்கு. பார்த்து இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. நேற்று வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு.